ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபேப். இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நிஃப்டி என்ன மாதிரி ஒர்க் ஆச்சு, நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, லிக்விடி ஸ்வீப் லெவல்ஸ்லாம் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி நான் 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். என்ன ரீசனுக்காக நான் இப்போ 1 minute டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் மார்னிங் நம்மளோட செல் ட்ரேட் ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அது வந்து ஒரு பொசிஷனல் பையர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம லிக்விடிட்டி நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போச்சு. மேலே சஸ்டெயின் ஆன உடனே தேர்ஸ் லாங் ட்ரேட் ஜோன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், லிக்விடிட்டி ஸ்வீப்பிங் ஏரியா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, விபேல வந்து ஃபுல்லாக ஒரு பேசிக் இன்கிரீடியண்டாக விபேல வச்சுக்கிட்டு அந்த லெவல் கூட எங்கெங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணோம். அந்த மார்க் பண்ணதில் நம்ம லிக்விடிட்டி ஏரியா வந்து கரெக்டாக மார்க் பண்ணோம். நம்ம மார்னிங் ஒரு ட்ரேடு கிடைச்சது. அண்ட் தென் அது மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. கீழே வந்து திருப்பி வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போச்சு. மேலே போனோடனே நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் போடுவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைன்ல கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறதுல கீழே வந்துருச்சு. இன்னைக்கான மூமெண்ட், இந்த மூமெண்ட் வந்து இட்ஸ் 16x மூமெண்ட். 25,100 வந்து ₹7 134 போச்சு. சரிங்களா, வெறும் ₹7 134 போச்சு. இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே 25,000 புட் ஆப்ஷன் வந்து நிறைய புட் ரைடர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, புட் ரைடர்ஸ் வந்து அவங்களோட வந்து வால்யூமை ஃபுல்லாக பம்ப் பண்ணாலும் சரி, அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் வந்து அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணாலுமே இந்த மாதிரி ஸ்பைக் வரும். அந்த ஸ்பைக் வந்த ரீசன் தான் இன்னைக்கு எடுத்ததே. இங்க பாருங்க, இதுதான் விஷயம். மார்க்கெட் எங்க இருந்துச்சு, ₹7 ₹128 போயிருக்கு ஹை. அது லெவல் வந்து நம்ம எது நம்ம மேக்ஸிமம் பாசிபிலிட்டின்னு சொன்னோம், ஸ்கேல் அதுக்குள்ள வரைக்கும் தான் நடந்திருக்கு மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட் நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம லெவல்ஸோட சினாரியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட், செல் ட்ரேட் ஜோனை வந்து மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போயிட்டு நம்ம டார்கெட் கொடுத்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் டார்கெட் கொடுத்து கீழே வந்து லிக்விடி கிராப் பண்ணிட்டு இங்கே வந்து ஷார்ட் கவரிங் மூலமாக மேலே வந்து வரைக்கும் ஃபுல்லாக டார்கெட் கொடுத்துச்சு. அப்போது நம்மளுக்கு மொத்தமாக கீழே 3 லெவல், மேலே வந்துட்டு 6 லெவல் அழகாக கொடுத்துருச்சு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்திருக்க முடியுமான்னா நிறைய பேர் எடுத்திருக்க முடியாது. பட் ஆனால் நம்மளோட ஏன்னா நம்ம அது பண்ணி காமிக்க விரும்பல நான். ஸோ ஷார்ட் கவரிங்கில் நம்ம வந்து அபவுட் 50 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணி எடுத்தோம் கடைசி டைமில். ஸோ ஸ்கேல்பிங் மோடில் தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். நம்ம தன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கேல்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் அது எப்படின்றது அப்கமிங் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த செட்டப் எல்லாம் சீரிஸ் வரும்போது நம்ம எல்லாமே பேசுவோம். ஸோ இது வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் மாதிரி சொல்லாமல் ஒரு 2 நிஃப்டிக்கு ஈக்குவலாக கொஞ்சம் போயிட்டு கொடுத்துருச்சு. பட் ஆனால் ஷார்ட் கவரிங் நடக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் இது வரைக்கும் ரெண்டுமே நடந்தது சேம் சினாரியோ. பாருங்க, நிஃப்டி பார்த்துங்க. நிஃப்டி நான் வந்து 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. 3 மினிட்ஸில் இந்த 1236 நம்ம லெவல்ஸ் வந்து மேலே சஸ்டெயின் பண்ணி முடிஞ்சுதுங்களா. இது 3 மினிட்ஸ் வைக்கிறேன். 1230 நம்மளுக்கு லெவல் வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே மூவ்மெண்ட் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி என்னாச்சு, அங்கேருந்து வந்து கீழே கொடுத்துருச்சு. கீழே கொடுத்து மேலே நோட் ரேட் ஒன்று கூட முடிஞ்சிருச்சு. நிஃப்டி வந்து ஷார்ட் கவரிங்காக அது உடச்சிட்டு போய் மேலே இருந்தது. இதுதான் லிக்விடிட்டி ஏரியா. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஓவைஸ் வந்து, அது ஓவைஸ் சொல்லலாம், ப்ரைஸ் செக்ஷன் சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட்டப் இருக்கும். ப்ரைஸ் செக்ஷன் மூலமாக 25,200 ஒரு பெரிய ஹடலை வச்சிருந்தோம். அந்த ஹடல் போய் ரீச் பண்ணிட்டு முடியலன்னு சொல்லி கீழே வந்துருச்சு மார்க்கெட். ஸோ இது சூப்பராக முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. கோல்டு அனாலிசிஸ் நம்ம சொல்லியாச்சு. கோல்டு அனாலிசிஸ் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பிங் ஏரியா. மார்க்கெட் வந்து ஒரு வகையான மூவ்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இந்த சீரிஸ் கூட முடியலாம். ஸோ ஆனால் லெவல்ஸ்க்காக தான் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கேன். ஃபுல்லாகவே எடுத்துகிற பாருங்க. ஸோ மார்க்கெட் என்னன்னா, உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். ஒரு மார்க்கெட் சினாரியோ கொடுத்து ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மேலே வெயிட் பண்ணுது. இந்த ஸ்விங்கு மேலே அப்ரோச் பண்ணிடுச்சுன்னா அடுத்து ஒரு செக்டரை போய் மேலே ரீச் பண்ணதுக்கு அது காத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பவர் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த லிக்விடி கிராப் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி நவம்பருக்குள்ள 22,700 வரைக்கும் ரீச் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 2,500 2,300 ஒரு பெரிய சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கோல்டு. ஸோ அது என்ன அப்கமிங் நாளில் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் நம்ம எலெக்ஷன் கிட்ட நிறைய நியூஸஸ் வரும் நம்மளுக்கு. இந்த ரேட் கட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு US டாலர் வந்து வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா கோல்டோட வேல்யூ அதிகமாகும். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஒரு பாசிபிலிட்டி வந்து கோல்டு திருப்பி சஸ்டெயின் பண்ணலாம் மேலே
அப்படின்றது டவுட். பட் ஆனால் பிஃபோர் எலெக்ஷன் நவம்பர் 5க்கு முன்னாடி இது நடக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். பிடிசி பாசிபிலிட்டி நம்ம பார்த்துட்டோம். பிடிசி நம்ம லெவல்ஸ்லாம் கொடுத்தா அழகாக சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஒரு பை ஜோன் வந்துருச்சு நம்மளுக்கு. அதுலேருந்து லிக்விடி நம்ம எங்கே பண்ணமோ அது வரைக்கும் போயிடுச்சு. இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல நம்ம விபிஎல் லெவலுக்கு மேலே. இது மூமெண்டம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் வந்ததுனால அது கொடுத்து இது சஸ்டெயின் பண்ணி மேலே இது மாதிரி ஸ்ட்ராங்காக உடைக்கணும். இல்லையா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே உடைக்கணும். இந்த லெவலில் ரீச் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா வேக ஹையர் சப்போர்ட் மாதிரி எடுத்துட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். இந்த ஹை வரைக்கும் நம்மளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணுமான்னு தெரியல. ஒரு ஸ்விங் இன்னொரு ஸ்விங் வர எடுத்துட்டு திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சினாரியோ. நம்ம ட்ரெண்ட் சப்போர்ட் கரெக்டாக எடுக்குது, விபிஎல் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ சினாரியோ பக்காவாக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம கான்செப்ட் கம்யூனிட்டியும் கரெக்டாக எஜுகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஒரு ட்ரையல் ரன் எல்லாமே கொடுத்து முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.